தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் வந்திருக்கின்றார். ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி பார்த்தோம். அதாவது விருப்புரிமை அடிப்படையிலான அதிகாரம் இருக்கின்றது. அந்த விருப்பு உரிமை அடிப்படையிலான அதிகாரத்தை பயன்படுத்தி தான் ஆளுநர் ஏற்கனவே அரசியலமைப்பினுடைய ஷரத்துகள் 163, 164, 153 இவையெல்லாம் சொல்லி இருப்பதற்கு உட்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மரபுகளை பின்பற்றி புதிதாக பதவி பிரமாணம் செய்து வைப்பார். ஆனாலும் வட இந்திய மாநிலங்களிலே கடந்த சில ஆண்டுகளாக புதிய அரசு பதவியேற்பதில் பல சிக்கல்கள் எழுந்தன. அப்பொழுதெல்லாம் நீதிமன்றத்திற்கு வழக்குகள் சென்றது. எனவே இந்த முதலமைச்சர் பதவியேற்பு மட்டும் வெறுமனவே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்துகளை அப்படியே பின்பற்றி நடக்கக்கூடிய நடைமுறையாக இல்லை. அதில் சில மாற்றங்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதையும் பார்க்க முடிகின்றது. அந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்புகளை எல்லாம் ஆளுநர்கள் இப்பொழுது கவனத்தில் கொள்ளுகின்றார்கள். எனவேதான் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அர்லேக்கர் 108 இடம் 3 இலக்கத்திலே உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றீர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் ஆட்சி அமைத்துக் கொள்ளலாம் என்று எளிதாக ஒரு வாய்ப்பை தாவேகாவிற்கு வழங்கவில்லை. ஒரு கடினமான பணியை தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்திருந்தார் என்பதாக தாவேகாவினர் பார்த்தார்கள். 118 என்ற உறுப்பினரை பெற்றுக் கொண்டு வாருங்கள், உங்களுக்கு உடனடியாக பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றேன் என்று சொல்லி இருந்தார். திமுக கூட்டணியில் இருந்து என்ன நடந்தாலும் பிரித்து எடுக்க முடியாத கட்சிகள் என்று பார்க்கப்பட்ட தேர்தல் அரசியலிலே பலமுறை செய்தியாளர் சந்திப்பிலே திமுக கூட்டணியோடு தொகுதி உடன்பாடு எட்டப்பட முடியாமல் கடுமையான பிரிவினை கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எனவே நீங்கள் கூட்டணியை விட்டு வெளியில் வருவீர்களா என்ற கேள்விகளை முன்வைத்த பொழுதெல்லாம் நாங்கள் ஒருபோதும் திமுக கூட்டணியை விட்டு வெளியில் வர மாட்டோம் என்று விடாப்பிடியாக திமுக கூட்டணியில் தொடர்ந்து வந்த கம்யூனிஸ்டுகள், திமுக கூட்டணியில் தொடர்ந்து வந்த விடுதலை சிறுத்தை கட்சி போன்றவர்கள் எல்லாம் இப்பொழுது அங்கிருந்து வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியும் கூட கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருந்த கூட்டணியை முறித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தோடு தான் இனி கூட்டணி என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் கூட அது ஒரு தேசிய கட்சி, ஏணி சின்னத்திலே இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் போட்டியிடக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற அடிப்படையிலே திமுக பக்கம் தான் இருந்தார்கள். தொகுதி உடன்பாட்டில் சிக்கல் இருக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஏற்கக்கூடிய எங்களுடைய கோரிக்கையை திமுக தலைமை புறக்கணிக்கலாம், ஆனால் நாங்கள் மதச்சார்பின்மைக்காக திமுக பக்கம் இருப்போம் என்றெல்லாம் சொன்னவர்கள் தான் தற்பொழுது இந்த நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆளுநரிடம் நாளை பிற்பகல் 3 மணிக்கு விஜய்க்கான பதவியேற்பு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆளுநர் வாய்ப்பு வழங்குவாரா என்பது இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும். நாளை மாலை 3 மணிக்கு நேரு உள்விளையாட்டு அரங்கத்திலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கான அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆளுநர் வசம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஆளுநர் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகின்றார் என்பதும் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரிய வரும். ஆளுநர் மாளிகை ஒப்புக்கொண்டால் நாளைய தினமே கூட அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றுவிடும். அது மட்டுமல்ல, பதவியேற்பு நிகழ்ச்சியை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. எனவே ஆளுநர் என்ன முடிவெடுக்கப் போகின்றார்? தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் மட்டும்தான் ஆகின்றது. அர்லேக்கர் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவர் வந்த உடனேயே ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்றது. அர்லேக்கரை பொறுத்தவரை ஏற்கனவே கோவா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆளுநராக பணி செய்த அனுபவம் கொண்டவர். தமிழ்நாட்டிற்கு இப்பொழுது ஆளுநராக வந்து 2-3 மாதங்கள் தான் ஆகின்றன. வந்த உடனேயே ஒரு முக்கியமான அரசியல் மாற்றம். தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு புதிய அரசியல் கட்சி இதுவரை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் கோலோச்சி வந்த 2 கட்சிகளையும் ஓரம் கட்டி தற்பொழுது கூடுதலான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதற்கான சூழலை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பதவியேற்று வைக்க இருக்கின்றார். நாளை மாலை 3 மணிக்கு விஜய்க்கு பதவியேற்பு நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்திருக்கக்கூடியவர்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. மேலும் கூட்டணி கட்சியை சார்ந்த மூத்த நிர்வாகிகளும் வந்திருக்கின்றார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய கருத்துக்களும் ஆளுநர் வசம் சொல்லப்படும். அவர்களும் கூட அந்த கருத்துக்களை சொல்லுவார்கள். விஜய்க்கு உடனடியாக பதவியேற்பை நடத்தி வைக்க வேண்டும். ஏனென்றால் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது முதலே அரசு துறை பணிகளிலே ஒரு சிறிய தேக்கம் இருக்கும். அது அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் மூலமாகத்தான் சில கோப்புகளை நகர்த்த முடியும். அவையெல்லாம் தேங்கி இருக்கும். எனவே ஒரு மாநிலத்தினுடைய அரசாங்கம் எந்த தொய்வும் இன்றி வேகமாக செயல்பட வேண்டும் என்றால் அமைச்சு பணியில் இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், துறையினுடைய செயலாளர்களுக்கு அந்த பணிகளை செய்வதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து வழங்கக்கூடிய ஒரு தேவை இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அந்த புதிய அரசு விரைவாக பதவியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று பலரும் முனைப்பு காட்டி வருகின்றார்கள். தமிழகத்திலே அந்த அரசு நாளை மாலை 3 மணிக்கு விஜய்க்கான பதவியேற்பை நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற ஆளுநர் வசம் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் ஏறக்குறைய அது ஏற்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. நாளை மாலை 3 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கடந்த 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்ட பிறகு
கடந்த 5 நாட்களாக ஒவ்வொரு நாளும் தமிழக வெற்றி கழகத்தினருக்கு கடுமையான சவால் தரக்கூடிய நாட்களாக இருந்தன. கான்வாய் வாகனம் வந்தது. முதலமைச்சரை போன்று சாலையிலே வலம் வர தொடங்கியிருந்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். 2வது நாளிலேயே அந்த கான்வாய் வாகனங்கள் திரும்ப பெறப்பட்டன. விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பாரா என்பதே ஒரு கேள்விக்குள்ளான நிகழ்வு அரங்கேறி இருந்தது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே இதுவரை இல்லாத தலைகீழ் மாற்றங்கள் அரசியலில் ஏற்பட போகின்றது என்பதை போன்ற ஆர்வங்கள் எல்லாம் வெளியாக தொடங்கியிருந்தன. 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள், 3ஆம் நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த நிலைப்பாடு எடுக்கப் போகின்றார்கள் என்பதாக அரசியல் களத்தினுடைய விவாதங்கள் திசை மாறி செல்ல தொடங்கி இருந்தது. எனவே தவேக தலைவர் விஜய் உறுதியாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு விடுவார் என்று யாரும் உறுதிபட சொல்ல முடியாத ஒரு நிலை உருவாகி இருந்தது. கடந்த 4 நாட்களாக பல்வேறு தரப்பை தொடர்பு கொண்டார்கள். 2 உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்குவதற்கான ஒரு சூழல் இந்த தேர்தல் முடிவில் உருவாகி இருந்தது. ஏனென்றால் திமுகவிலும் சரி, அதிமுகவிலும் சரி, கூட்டணி கட்சியாக நின்றவர்கள் ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே வெற்றிகளை பெற்றிருந்தார்கள். அதன் காரணமாக பல்வேறு கட்சிகளை நாடி சென்று ஆதரவு பெறக்கூடிய தேவை விஜய்க்கு இருந்தது. அதன் குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளிடம் ஆதரவு கேட்க மாட்டோம் என்று வெளிப்படையாக கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் சில கருத்தை சொல்லிவிட்டார்கள். எனவே விஜய்க்கு இருந்த ஒரே வாய்ப்பு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தன் பக்கம் திருப்ப வேண்டும். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து அந்த கூட்டணியில் மட்டுமே இடம்பெற்று வந்தார்கள். கூட்டணிக்குள்ளாக பல குழப்பங்கள் இருந்த பொழுதும், மனஸ்தாபங்கள் இருந்த பொழுதும் கூட திமுக தலைமையிலான கூட்டணியை விட்டுக் கொடுக்காமல் தொடர்ந்து அதில் இடம்பெற்று வந்தவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகளை, அப்படிப்பட்ட காங்கிரஸை, அப்படியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தமிழக வெற்றி கழகம் தன் பக்கம் திருப்பி இருந்தது என்பதே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. இதற்காக 4 நாட்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளை பல்வேறு திசைகளுக்கும் விஜய் அனுப்பியிருந்தார். ஒவ்வொரு கட்சியினுடைய அலுவலகத்திற்கும் அனுப்பியிருந்தார். ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், மூத்த தலைவர்களில் ஒருவராக தமிழக அரசியலில் பார்க்கப்படக்கூடிய செங்கோட்டையன் என்று பலரும் சென்றார்கள், ஆதரவு கேட்டார்கள். ஒரு பக்கம் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு சென்று விட்டு திரும்பி வந்து கொண்டே இருந்தார். தன்னால் முதலமைச்சராக பொறுப்பேற்க முடியுமா என்ற ஒரு கேள்விக்கு கூட விஜய் சென்றிருக்க கூடும். அதே போன்று மற்றொரு பக்கம் ஆதரவு கேட்டு சென்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் ஆதரவு இல்லை என்று அந்த ஒரு பதிலை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபடி இருந்தார்கள். எனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும்? இவ்வளவு பெரிய தனிப்பெரும்பான்மையை பெற்றும் கூட எதிர்கட்சி வரிசையில் தான் அவர்கள் அமரக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடுமோ என்றெல்லாம் அரசியல் களத்தில் பார்க்கப்பட்டது. ஏனென்றால் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய ஒற்றை வாய்ப்பு தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய கட்சியை ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. 2ஆம் நிலையில் 3ஆம் இடம் பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் இணைந்து வந்து தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியை காட்டிலும் எங்களிடம் கூடுதலாக இடங்கள் இருக்கின்றன என்று சொன்னால் அவர்களுக்கு ஆளுநர் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். கர்நாடகத்தில் பார்த்திருக்கலாம், ஆந்திராவில் பார்த்திருக்கலாம், வட இந்திய மாநிலங்களில் பார்த்திருக்கலாம், டெல்லி அரசியலில் பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம். அதுபோன்றுதான் 2ஆம் இடம் 3ஆம் இடம் பெற்ற கட்சிகள் எல்லாம் ஆட்சிக்கு வந்து விடுவார்கள். இருக்கவே இருக்கின்றது மகாராஷ்டிரா மாநிலம். அந்த மாநிலத்தினுடைய வரலாற்றை எடுத்து படித்தோம் என்றால் தெரிந்து கொள்ளலாம். அதை காட்டிலும் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அங்கே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மட்டும் தொடர்ந்து முதலமைச்சராகவே தொடர்ந்து கொண்டிருப்பார். இதுபோல் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.